வெயில்ல வெயில் பேர்ல மந்திரியா இருந்து 350 கோடி செந்தில் பாலாஜி சம்பாரிச்சானோ எங்க கொள்ளடிக்க முடியுமோ அது நல்ல போச்சு. இப்ப தமிழ்நாட்டு திமுக ஆட்சியில தான் இல்ல நான் ஆன்மீகவாதி அதனால இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறேன். இது ரெண்டு தான் சொல்லணும். அவரே ஒரு ரெண்டு கட்டான். கோயிலுக்கு போற உண்மையான முருக பக்தர் உண்மை இல்லாத முருக பக்தர் எப்படி வேணால பாகுபாடு பண்ண அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. உண்மையான முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றது எதுக்கு அவருக்கு அவ்வளவு பயம்? இந்த அறநிலையத்துறை அமைச்சர் முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்கள் வாங்கன்னு கூப்பிடணும். உண்மையான முருக பக்தர்கள் கோயிலுக்கு போற உண்மையான முருக பக்தர் உண்மை இல்லாத முருக பக்தர்னு எப்படி வேணால பாகுபாடு பண்ண முடியும்? ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம் அவரே உண்மையான பக்தனா இல்ல திராவிடனா ஆன்மீகவாதியா பகுத்தறிவாதியா? பகுத்தறிவாதி நான் திராவிட மாடல் அரசியலே இருக்கிறேன் இல்ல நான் ஆன்மீகவாதி அதனால இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறேன். இது ரெண்டு தான் சொல்லணும். அவரே ஒரு ரெண்டு கட்டான். அவர் ரெண்டு கட்டான் வாதங்கள் எடுக்காது. ஏதோ முருக பக்தர்கள் இவர் சொன்ன உடனே நின்ற போதும் மாநாட்டுக்கு வராமல் நின்ற பாதியும் செய்திகளுக்காக அதாவது சொன்னா தப்பா கூட எடுத்துக்கிட்டா போறாங்க. சொரிஞ்சு விடுற வேலை சொரியறதுக்கு ஸ்டாலினுக்கு எங்கேயாவது பிச்சுக்கும் அதை போய் சொரியறதுக்காக இதெல்லாம் சொல்ற வார்த்தை. என்னப்பா நீ பண்ற எல்லா நாடு பூரா பெருசா முருக பக்தர் மாநாடு நோட்டீஸ் கொடுக்குறாங்க எல்லாம் முருகர் படம் போட்டு எல்லாம் கொடுத்து கூப்பிடுறாங்க எல்லாம் அங்கங்க எழுச்சியா தயாராயிட்டாங்களே நீ மந்திரியா இருந்து என்ன பண்றன்னு கேட்டிருப்பாரு. உன்னை ஒரு சொரியறதுக்கு ஒரு அறிக்கை பயப்படுவதாக நான் கருதவில்லை. இனி எவ்வளவுதான் நமக்கு முடிவு? இனி வாழ்வில்லை. இந்த தேர்தலுக்கு பின்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி கட்டளை இடமில்லை என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டார். அதுவரை இந்த ஓராண்டு காலத்துக்கு எப்படி பெயில் பேர்ல 350 கோடி ரூபாய் செந்தில் பாலாஜி சம்பாரிச்சானோ வெயில் பேர்ல மந்திரியா இருந்து 350 கோடி தனிப்பட்ட முறையில் அதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஓராண்டு காலம் ஒரு 10-11 மாத காலம் ஒரு பெரிய பலத்தோடு இருப்பதாக காட்டினால்தான் கொள்ளையடிக்க முடியும். அதிகாரிகள் ஒத்து வருவார். இவர் வரமாட்டார்கள் என்று நினைத்தால் அதிகாரிகள் இனிமேல் மாறிப்பட்டு போயிடும். அதிகாரிகளுக்கு சேர்த்து கமிஷன் கொடுக்கிறாங்க அது வேற போகாது. பல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் புரோக்கர்களாம இருக்காங்க. அரசாங்கத்துக்கு புரோக்கர்கள் மந்திரிக்கு புரோக்கர்கள் அது முதலமைச்சர் குடும்பத்துக்கு புரோக்கர்கள். ஏன்னா அரசாங்க அதிகாரிகள் உதவியின்றி இவ்வளவு தவறுகளை செய்ய முடியாது. அதான் அதுக்கு கடைசியா காட்டி கொடுக்கலாம். டாஸ்மாக்ல அது அதிகாரிகள் செஞ்ச தப்பு சொன்னானா இல்லையா? நான் சொல்றதுக்கு அவங்க வருத்தப்படக்கூடாது. அரசாங்க அதிகாரி சொன்னால இல்ல நாங்களாம் யோக்கியம் வெளிவா எல்லாத்தையும் நான் ஒத்துமாதான் சொல்ல முடியும். இல்ல நல்ல அதிகாரிகள் இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் நல்ல போஸ்டிங் கொடுக்கல. என்ன நல்ல போஸ்டிங்? எங்க கொள்ளடிக்க முடியுமோ அது நல்ல போஸ்டிங். இப்ப தமிழ்நாட்டு திமுக ஆட்சியில தான் ஒரு வெட்டரி டாக்டருக்கு 12 லட்சம் ரூபாய் அங்க டிரான்ஸ்பருக்கு, மாட்டு டாக்டருக்கு எரும டாக்டர் டிரான்ஸ்பருக்கு 12 லட்சம் ரூபாய். எங்க போய் முடியும்? நாங்கள் இப்போது திட்டமிட்டு இருக்கிறோம் 1000 வாகனங்களில் செல்வதாக. இந்த தடவை அவங்க செய்ய மாட்டாங்க. செய்யறதுக்கு அவங்களுக்கு துணிச்சல் கிடையாது. 22ஆம் தேதிக்கு முன்னாடியே செய்ய சொல்றவங்களுக்கான அவங்க நீங்க சொன்னீங்க என்னது சிறை வைக்கிறது வீட்டு சிறை அந்த நிலைக்கு அவங்களே சில பேர் போற சூழ்நிலை உருவாய். அதனாலதான் இப்பவே எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை
உடம்பு சரியில்லை, தொண்டை வலிக்குது, என்ன ரெஸ்ட் எடுக்கிறாரு, அரசாங்க வேலையெல்லாம் நாங்க செய்ய முடியாதுன்னு இப்பவே ஆரம்பிச்சிருக்கிறது. அதே மாதிரி அதிகாரப்பூர்வமாக நடக்கும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.